மேஷ ராசி அன்பர்களே, நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருந்த அந்த மிக முக்கியமான காலகட்டம் இதோ வந்துவிட்டது. மே 26, 2026 முதல் அடுத்த ஆண்டு ஜூன் 12, 2027 வரை நிகழவிருக்கும் இந்த குருபெயர்ச்சி உங்கள் வாழ்வில் பல வியக்கத்தக்க மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது. குரு பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான கடகத்தில் உச்சமாக சஞ்சரிக்கிறார். இது உங்களுக்கு எத்தகைய அதிர்ஷ்டங்களை அள்ளித்தரப்போகிறது என்பதை அஸ்வினி, பரணி மற்றும் கார்த்திகை 1ஆம் பாதம் ஆகிய நட்சத்திரங்களின் அடிப்படையில் இப்போது விரிவாக பார்ப்போம். அஸ்வினி நட்சத்திரம், வெற்றிகளும் ஏற்றங்களும். முதலாவதாக அஸ்வினி நட்சத்திர அன்பர்களே, கடக ராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8, 10 மற்றும் 12ஆம் இடங்களை பார்க்கிறார். இதன் மூலமாக அதிர்ஷ்ட தேவதை உங்கள் வீட்டுக்கதவை தட்டப்போகிறாள். இத்தனை நாட்களாக உங்கள் உடலில் இருந்த சங்கடங்களும் மறைமுக எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகளும் இனி பனி போல் விலகும். வருகிற அக்டோபர் 20 முதல் அதிசாரமாக சிம்மத்திற்கு செல்லும் குரு உங்கள் ராசியையும் பாக்கியம் மற்றும் லாபஸ்தானத்தையும் பார்ப்பதால் சமூகத்தில் உங்களின் செல்வாக்கும் அந்தஸ்தும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உயரும். ஜூலை 10 முதல் ஆகஸ்ட் 9 வரை குரு அஸ்தமனம் அடைவதால் சில சுப பலன்களில் சிறு தடைகள் வரலாம். அதேபோல டிசம்பர் இறுதி முதல் அடுத்த ஆண்டு ஏப்ரல் வரை ஏற்படும் வக்ர காலங்களிலும் குரு பகவான் உங்களுக்கு சாதகமான பலன்களையே வழங்கி உங்களை முன்னேற்ற பாதையில் அழைத்துச் செல்வார். தொழில் மற்றும் உத்தியோகம். பொதுவாகவே நீங்கள் எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியாகும் காலகட்டம் இது. நஷ்டத்தில் இயங்கிய தொழில்கள் எல்லாம் லாபத்தை நோக்கி பயணிக்கும். உங்கள் தொழில் போட்டியாளர்கள் இருந்த இடம் தெரியாமல் போவார்கள். வாடகை இடத்தில் தொழில் செய்து வந்த நீங்கள் அந்த இடத்தை சொந்தமாக வாங்கும் அளவிற்கு பொருளாதாரத்தில் உயர்வீர்கள். குறிப்பாக இயந்திரம், எலக்ட்ரானிக்ஸ், ரியல் எஸ்டேட் மற்றும் பங்கு வர்த்தகத்தில் இருப்பவர்களுக்கு இது லாபகரமான நேரம். பணியாளர்களுக்கு வேலையில் இருந்த நெருக்கடிகள் நீங்கி எதிர்பார்த்த சலுகைகள், இடமாற்றங்கள் மற்றும் பதவி உயர்வுகள் தடையின்றி கிடைக்கும். குடும்பம், கல்வி மற்றும் ஆரோக்கியம். பெண்களுக்கு நீண்ட நாள் லட்சியங்களான உயர்கல்வி, நல்ல வேலை, திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியம் கைகூடும். பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேருவார்கள். மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் கூடும். சிலர் மேற்கல்விக்காக வெளிநாடு செல்லும் யோகமும் உண்டு. உடல்நிலையில் சிறு சிறு சங்கடங்கள் வந்தாலும் அது தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போனது போல் உடனே நீங்கி பூரண ஆரோக்கியம் பெறுவீர்கள். குடும்ப பிரச்சனைகள் விலகி கணவன் மனைவிக்குள் இணக்கம் அதிகரிக்கும். சொந்த வீடு, வாகனம் வாங்கும் உங்களின் நீண்ட நாள் கனவு நனவாகும். பரிகாரம்: கற்பக விநாயகரை வழிபட சங்கடங்கள் விலகும். வாழ்வில் வளம் உண்டாகும். பரணி நட்சத்திரம், செல்வச் செழிப்பும் சுபிக்ஷமும். அடுத்ததாக பரணி நட்சத்திர அன்பர்களே, உங்களுக்கும் இந்த குரு பயிற்சி மிகச் சிறப்பான நற்பலன்களை தர காத்திருக்கிறது. மே 26 முதல் குருவின் சுப பார்வைகள் உங்கள் மீது படுவதால் நெடுநாளைய நோய் நொடிகள் பறந்து போகும். அக்டோபர் 20 முதல் சிம்மத்தில் அதிசாரமாக சஞ்சரிக்கும் போது உங்களின் எண்ணங்கள் ஈடேறும். புதிய வீடு வாங்கும் யோகமும், மழலை செல்வத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். அஸ்வினி நட்சத்திரத்தைப் போலவே உங்களுக்கும் ஜூலை முதல் ஆகஸ்ட் வரை சிறு தடைகள் ஏற்படலாம். இருப்பினும் வக்ர காலங்களில் குரு உங்களுக்கு சாதகமாகவே செயல்படுவார். தொழில் மற்றும் உத்தியோகம். இதுவரை இருந்த சங்கடங்கள் அனைத்தும் விலகி உங்கள் குடும்பத்தில் சுபிட்சம் குடிகொள்ளும். நீங்கள் செய்து வரும் தொழில் அபரிமிதமான வளர்ச்சியை காணும். வாகன விற்பனை, ரியல் எஸ்டேட், உணவகம் மற்றும் விவசாயம் சார்ந்த தொழில்கள் நல்ல லாபத்தை கொடுக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு அலுவலகத்தில் இருந்த வழக்குகள் சுமூகமாக முடியும். தள்ளிப்போன பதவி உயர்வு உங்களை தேடி வரும். தனியார் துறை ஊழியர்களுக்கு நிர்வாகத்தின் முழு ஆதரவும் கிடைக்கும். குடும்பம், கல்வி மற்றும் ஆரோக்கியம். பெண்களுக்கு சமூகத்தில் தனி கௌரவம் கிடைக்கும். கணவருடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். மாணவர்களுக்கு படிப்பிலிருந்த தடைகள் உடைபட்டு எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்களுடன் விரும்பிய கல்லூரியில் சேர்வீர்கள். எதிர்பாராத விபத்துகள் மற்றும் பாதிப்புகளிலிருந்து முழுமையாக விடுபட்டு மருத்துவச் செலவுகள் பெருமளவு குறையும். நெருக்கடிகள் நீங்கி நீதிமன்றம் வரை சென்ற தம்பதியர் கூட மனம் மாறி மீண்டும் அன்பு முகம் காட்டுவார்கள். புதிய சொந்த வீட்டில் குடியேறி சமுதாயத்தில் மதிப்புடன் வலம் வருவீர்கள். பரிகாரம்: அண்ணாமலையாரை வழிபட வாழ்வில் நன்மையுண்டாகும். நினைத்தது நடந்தேறும். கார்த்திகை 1ஆம் பாதம். தடைகள் தகரும், கனவுகள் மெய்ப்படும். இறுதியாக கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்த மேஷராசி அன்பர்களே, கடகத்திலும் பின்னர் சிம்மத்திலும் சஞ்சரிக்கும் குரு பகவானின் சுப பார்வைகள் உங்களை அதிர்ஷ்டத்தின் உச்சிக்கு கொண்டு செல்லும்.
தொழில் முன்னேற்றமடைவதோடு திருமணத்திற்காக காத்திருக்கும் இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் கெட்டி மேளம் கொட்டும் நேரம் வந்துவிட்டது. குருவின் அஸ்தமன மற்றும் வக்ர காலங்களில் பலன்களில் சில மாற்றங்கள் ஏற்பட்டாலும் ஒட்டுமொத்தமாக குருவின் பார்வை உங்களுக்கு சாதகமாகவே இருப்பதால் தொட்டதெல்லாம் துலங்கும். தொழில் மற்றும் உத்தியோகம். நஷ்டத்தின் காரணமாக மூடி வைத்த தொழில்களை மீண்டும் வெற்றிகரமாக திறந்து லாபம் ஈட்டும் நிலை உருவாகும். கம்ப்யூட்டர், சினிமா, பங்கு வர்த்தகம் மற்றும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில்கள் அமோகமான வளர்ச்சியை காணும். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் மற்றும் பதவி உயர்வு எவ்வித தடையுமின்றி கிடைக்கும். நிறுத்தி வைக்கப்பட்ட சலுகைகள் மீண்டும் உங்களின் கைகளில் சேரும். தனியார் துறை ஊழியர்களுக்கு வேலை பறிபோகுமோ என்ற அச்சம் இனி அறவே தேவையில்லை. குடும்பம், கல்வி மற்றும் ஆரோக்கியம். பெண்கள் தொடர்ந்து சந்தித்து வந்த போராட்டங்கள் முடிவுக்கு வந்து நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். கணவரின் முழுமையான ஆதரவு கிடைக்கும். மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு மற்றும் போட்டித் தேர்வுகளில் உச்சபட்ச மதிப்பெண்கள் கிடைக்கும். மருத்துவம் மற்றும் பொறியியல் துறைகளில் சாதிக்க வேண்டும் என்ற லட்சியம் நிறைவேறும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பரம்பரை நோய் மற்றும் விபத்தால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனை சென்றவர்கள் கூட பூரண குணம் பெற்று திரும்புவார்கள். தீராத நோய்கள் அனைத்தும் கட்டுக்குள் வரும். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். புதிய நிலம், வீடு, வாகனம் வாங்கும் கனவு மெய்ப்படுவதுடன் உறவினர்கள் மத்தியில் உங்களின் சொல்வாக்கும் செல்வாக்கும் உயரும். பரிகாரம்: அதிகாலையில் சூரியனை வழிபட வாழ்வில் முன்னேற்றம் உண்டாகும். நிறைவாக மேஷராசி அன்பர்களே, இந்த குரு பெயர்ச்சியானது உங்களின் கடந்த கால கவலைகளை துடைத்தெறிந்து எதிர்காலத்தை வசந்தமாக மாற்ற வந்திருக்கும் அருமையான வாய்ப்பாகும். முழு நம்பிக்கையோடு உங்கள் கடமைகளை செய்யுங்கள். வெற்றிகள் உங்களை தேடி வரும்.